எந்த கல்யாணத்துக்கு போனாலும் ஒருத்தவங்க இருப்பாங்க வெட்டிங் போட்டோகிராஃபர்னு ஃபோன் எடுத்துட்டு சொல்லிட்டு இருக்கவங்க. அவங்களுக்கு வந்துருச்சுங்க பர்ஃபெக்டான ஃபோன் விவோட V60. இப்போலாம் விவோ V சீரிஸ் நீங்க பாத்தீங்கன்னா வெட்டிங்காக ஸ்பெசிஃபிக்கா நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இந்த V60லயும் இருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு புது வெட்டிங் ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஆனா ஃபோன் வந்து வெட்டிங்காக ஸ்பெசிஃபிக்கா வாங்குறது இல்லைல்ல, ஃபோன் எப்படி இருக்கு அது தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நாங்க இங்க பண்ண போறோம். ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணிருக்கோம். எங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் அன்பாக்சிங் இந்த விவோ V60 எடுத்து கொடுக்க போறோம். கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோனா தோணுச்சு எனக்கு. நிறைய அப்கிரேட்ஸ் பண்ணிருக்காங்க கம்பேர்ட் டு V50. என்னெல்லாம் அப்கிரேட்ஸ் இருக்கு, உண்மையா வர்த்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, என் பேர் எர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin தமிழ். ஆரம்பிக்கலாமா? So unboxing experience நீங்க பாத்தீங்கன்னா பேசிக்கா தான் இருக்கும். vivo V60 co-engineered with Zeiss branding போன வருஷமே V50 கூட கொடுத்துட்டாங்க. இப்போ V60லயும் உங்களுக்கு Zeiss branding கிடைச்சிரும். ஓ கீழே இது இருக்கா, இதற்கு ஸ்டிக்கர். Alright, phone is here. இது வரைக்கும் உண்மையா சொல்றேன், நான் அதனால தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். நான் இது வரைக்கும் ஃபோனை பார்க்கவே இல்லை. So I am very excited for it. Ooh, noise case. ஓ ரைட். ஸோ எங்கள்கிட்ட இருக்கிறது வந்து ஆஸ்பிஷியஸ் கோல்ட் கலருங்க. அந்த ஆஸ்பிஷியஸ் கோல்ட் கலர் ஃபோனுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. வெரி நைஸ். நல்ல சிலிகான் கேஸு. தேர்ட் பார்ட்டி கேஸ் வாங்கணும்னு அவசியமே இல்லை. குட் ஜாப் விவோ. ஐ ரியலி லைக் திஸ். எஸ்பெஷலி நீங்கள் பார்த்தீங்கன்னா V சீரிஸ் வந்து ஆஃப்லைனில் நிறைய வைப்பாங்க. ஸோ அதுக்காகவே அவங்க வந்து அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் அன்பாக்ஸ்குள்ளே நல்ல நல்ல கான்டென்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ தட்ஸ் குட். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி கார்டு, குவிக் ஸ்டார்ட் கைடு எல்லாமே கிடைச்சிரும். அண்ட் பாக்ஸ்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 90 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் டைப் A சார்ஜர் தான். ஸோ டைப் A டு டைப் C கேபிள் உங்களுக்கு பாக்ஸில் கிடைச்சிரும். அண்ட் அதுக்கடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிமிலேட்டர் டூல் கொடுத்துருக்காங்க. Alright, let's keep everything to the side and let's take a look at the phone. டென்ஸா இருக்கு, கொஞ்சம் லைட்டா இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தலாமா? One second, just hold on. Oh my god, I love it. Wow, இது வரைக்கும் V சீரிஸ்லயே இருக்கிறதுலயே பெஸ்ட் டிசைன் ஃபோனுங்க இது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு கிளாஸ் பேக் கிடைச்சிரும், ஆனால் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். ஆனால் இந்த கலர், இந்த ஆஸ்பிஷியஸ் கோல்ட் கலர் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. லைட் ஒரு ரோஸ் கோல்ட் ஃபினிஷ் மாதிரி தெரியுது. பிளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் ஃபீலும் கிடைச்சிரும் ஃப்ரேமில். எக்ஸ்ட்ரீம்லி குட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ். 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி கண்டிப்பாக பேசுவோம். அஃப்கோர்ஸ் ஆரா லைட்டும் இருக்கு. விவோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர் கிடைச்சிரும். ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, கீழே வந்து ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கிடைச்சிரும். டைப் C 2.0 போர்ட் தான். அது பக்கத்துலேயே ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. இங்கே பவர் பட்டன் இருக்கு. அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு சிம் கார்டு ட்ரேல வந்து டுவல் நானோ சிம் கார்டு சப்போர்ட் கிடைச்சிரும். அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லிம்மா இருக்குங்க ஃபோனு. 6500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் வெறும் 7.5 mm திக் தான். ஃபுல்லா ரவுண்டட் எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுளா இருக்கு பிடிச்சி யூஸ் பண்றதுக்கு. டிஸ்பைட் பீங் a very big phone. Really good job vivo. சூப்பரா இருக்கு பார்க்கிறதுக்கு ஃபோன். ஒரு போட்டு காட்டா உண்மையா சொல்றேன் நானு. B rolls-ல உங்களுக்கு தெரியும் அந்த டிஃபரன்ஸ் காட்டுறோம் நாங்க. It is a very gorgeous looking phone. And இந்த கேஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா wow, damn nice. Yeah, I really like it. Wow, really nice. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IP69 ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. சோ பேசிக்கலி விவோ எங்கள்ட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த போனை வந்து நீங்க தண்ணிக்குள்ள எடுத்துட்டு போறீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மீட்டர்ஸ் வரைக்கும் இதோட IP69 ரேட்டிங் வேலிடா இருக்கும். அது மட்டும் இல்ல 120 மினிட்ஸ் வரைக்கும் நீங்க தண்ணிக்குள்ள வச்சுக்கலாமாமா. இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ட்லி 30 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் லிமிட் பார்த்திருக்கோம். சில டைம் 40 மினிட்ஸ் இருக்கும். பட் 120 மினிட்ஸ் இஸ் த லாங்கெஸ்ட். வெரி நைஸ். ஸோ அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ண விரும்புறீங்கன்னா அது கூட நீங்கள் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. அண்ட் ப்ரீ அப்ளைட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் குவாட் கர்வ் டிஸ்பிளேஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் கிடைக்கிறது கஷ்டமான விஷயம். பட் விவோவே நல்ல ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்கனால இட்ஸ் வெரி வெரி குட். செம்ம இன்ஹேண்ட் ஃபீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையாக சொல்கிறேன் நான். வெயிட்டை செக் பண்ணி பார்த்தலாமா? வெயிட் ஒன்றும் ஆக்சுவலி அவ்வளோ கம்மியாலாம் இல்லை. ஐ திங்க் கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் இருக்கும்னு நம்புறேன் நான். லெட்ஸ் செக். சொன்னேன்ல 203 கிராம் இருக்கு வெயிட். ஒரு டென்ஸான ஃபீலிங் இருக்கு. நான் பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க, 6500 mAh பேட்டரி. ஆனால் இது சிலிகான் கார்பன் பேட்டரியான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இது லித்தியம் அயன் பேட்டரி தான். எனக்கு ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை பண்ணிடுறேன் நான். என்னன்னா இந்த ஸ்க்ரீன் கார்டை கழட்டிடுறேன். ஆமாம், இவ்வளோ நல்ல ஸ்க்ரீன் கார்டை ஏன் கழட்டுறீங்க தம்பி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன்னா நாங்கள் B rolls எடுக்கும்போது கரெக்டான உங்களுக்கு கலர் காட்டணும்ல, அதனால தான். ஓகே, ஸோ ஃபைனலி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நான். உங்களுக்கு இதில் டைமண்ட் ஷீல்ட் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேசிக்லி ஷார்ட் கூட ஒர்க் பண்ணிட்டு அவங்க கிரியேட் பண்ண ஒரு கிளாஸ் சொல்யூஷன் தான். ஷார்ட் சென்சேஷன் கோரோட ஒரு வேரியன்ட் டைமண்ட் ஷீல்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை ட்ராப் டெஸ்ட் பண்ணி நம்ம செக் பண்ணிடலாம் நல்லா இருக்கா இல்லையான்னு. நல்ல ஒரு ட்ராப் ஃப்ரம் த பேக். ட்ராப் இட். ஒன்றுமே ஆகலைங்க.
நோ ப்ராப்ளம் தேர். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிராண்ட் ரிவ்யூ நோட் கொடுக்கும்போது ப்ராப்பரான கலர் கொடுத்துருக்காங்க, இருக்கிறதுல நல்ல கலர் கொடுத்துருக்காங்க. ஆஸ்பிஷியஸ் கோல்ட், ஐ ரியலி லைக் இட். ஆனால் அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் 2 கலர் உங்களுக்கு கிடைச்சிரும் ஆப்ஷன்ஸ். மூன்லிட் ப்ளூ அண்ட் மிஸ்ட் கிரே கலர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். அதுல மூன்லிட் ப்ளூலயும் உங்களுக்கு பின்னாடி கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் மிஸ்ட் கிரேல பிளாஸ்டிக் காம்போசிட் ஷீட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இட்ஸ் காட் அ டிஃபரண்ட் ஸ்டைல் ஆஃப் டிசைன். பட் எனக்கு உண்மை சொல்லணும்னா இந்த ஆஸ்பிஷியஸ் கோல்ட் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இன்ஃபேக்ட் இது ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லாம் அப்படி வச்சு பார்க்கும்போது இட் லுக்ஸ் வெரி நைஸ். அண்ட் பெரிய கேமரா மாடியூல் வேற ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா 7.5 mm திக் தானே. ஸோ ஒரு டேபிள் வாபிள் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, டிஸ்பிளே ஸ்விட்ச் ஆன் பண்ணிடலாமா? டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 6.77 inch ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே தான். ஆஃப்கோர்ஸ் 1.5K ரெசல்யூஷன் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். பட் ஃபுல் HD இஸ் ஆல்சோ குட். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கிடைச்சிரும். HDR சப்போர்ட் உங்களுக்கு யூடியூப் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் கிடைச்சிரும். 1500 nits HBM மோட்ல கொடுத்துருக்காங்க. 5000 nits பீக் பிரைட்னஸ் உங்களுக்கு HDR மோட்ல கிடைச்சிரும். அண்ட் டிஸ்பிளே குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன் பாருங்களேன். லுக் அட் திஸ், வெரி வெரி குட் டிஸ்பிளே குவாலிட்டி. ஒரிஜினல் ப்ரோ கலர் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நேச்சுரலான கலர்ஸும் கிடைச்சிரும். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா பெசல்ஸும் சின்னதா வச்சிருக்காங்க, ஈக்வி டிஸ்டன்ட்டா வச்சிருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து வெரி ஸ்மால் பஞ்ச் ஹோலும் கிடைச்சிரும். ஸோ ஓவராலா டிஸ்பிளே குவாலிட்டி ஐ ரியலி லைக் இட். அண்ட் ஆஃப்கோர்ஸ் பிரைட்டா இருக்கு, நல்லா இருக்கு உண்மை சொல்லணும்னா. பிளஸ் ஆஃப்கோர்ஸ் இது AMOLED பேனல்னால உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துட்டாங்க. ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் எனக்கு தோணுது. ஆக்சுவலி ஹாப்டிக் ஃபீட்பேக் ஸ்லிம் ஃபோன்ஸ்ல ஜென்ரலி நல்லா இருக்காது. அண்ட் அந்த பிரச்சனை இந்த ஃபோன்லயும் இருக்கு. சரி, நான் இந்த ஃபோன்ல அப்கிரேட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் கம்பேர் டு V50. அதுல ஃபர்ஸ்ட் அப்கிரேட் என்ன தெரியுமா? ஃபைனலி 3 வருஷமா Snapdragon 7 Gen 3 யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க V சீரிஸ் போன்ல. V40, V50 எல்லாத்துலயுமே Snapdragon 7 Gen 3 இருந்தது. V60ல ஃபைனலி 7 Gen 4 கொடுத்திருக்காங்க, அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஆனா 7 Gen 4 வந்து பெரிய அப்கிரேடான்னு கேட்டீங்கன்னா பெரிய அப்கிரேட்லாம் கிடையாது. இட்ஸ் ஸ்டில் a good upgradeனு சொல்லலாம். 4 வேரியன்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு ஃபோனோடது. ஸ்டார்டிங் வேரியன்ட் நீங்க பாத்தீங்கன்னா 8/128GB, 8/256GB, 12/256GB and 16/512GB வேரியன்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். பிரச்சனை என்னன்னா இது வந்து LPDDR4X RAM டைப் UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் கொடுத்திருக்காங்க. சோ ஜெனரலி நீங்க பாத்தீங்கன்னா விவோட V சீரிஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடா இருக்காது. சோ அந்த V60லயும் அந்த பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. சோ நீங்க 16/512GB வேரியன்ட் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அதுல வந்து 1 மில்லியனுக்கு மேல AnTuTu கிடைச்சிரும். எங்களுக்கு கிடைச்ச AnTuTu ஸ்கோர் 8/256GB வேரியன்ட்ல வந்து கிட்டத்தட்ட 9.8 lakhs இருந்தது. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா CPU throttle சுத்தமா ஆகுறது இல்ல. சோ அந்த பிரச்சனை இல்ல, பிகாஸ் அவ்வளவு பவர்ஃபுல்லான ப்ராசஸரும் இல்ல. சோ CPU throttle பிரச்சனை இல்ல. GPU throttle கூட சுத்தமா ஆகுறது இல்லன்னு வெச்சுக்கோங்க. நாங்க GPU ஸ்டெபிலிட்டி அந்த டெஸ்ட் ரன் பண்ணும்போது 3D Mark wireless test அதுல வந்து 40 degrees கூட கிராஸ் பண்ணல. இன்ஃபேக்ட் கேமிங் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ஷன் இம்பாக்ட்ல வந்து நாங்க 51.4 FPS அச்சீவ் பண்ணோம். அண்ட் பீக் டெம்பரேச்சர் கூட நீங்க பாத்தீங்கன்னா 41 degrees தாங்க போச்சு, which is good. கேமிங்ல நாங்க BGMI and COD கூட விளையாண்டு பார்த்தோம். BGMI ல வந்து இந்த ஃபோன் இப்போ 60 FPS தான் சப்போர்ட் பண்ணுது. பட் டெக்னிக்கலி இட் should support 90 FPS. மேபி அப்டேட் வந்தா வரலாம். COD ல உங்களுக்கு 90 FPS ஆப்ஷன் கிடைச்சிரும். சோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் V60 ல 7 Gen 4 ஒரு அப்கிரேட் தான். பட் இதோட பெட்டர் பெர்ஃபார்மிங் ஃபோன்ஸ் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருங்க. மார்க்கெட்ல நிறைய இருக்கு. iQOO Neo 10 இருக்கு, OnePlus Nord 5 இருக்கு, Oppo Reno 14 இருக்கு, நிறைய ஃபோன்ஸ் இருக்கு உங்களுக்கு மார்க்கெட்ல ஃபார் பெர்ஃபார்மன்ஸ். பட் இந்த ஃபோனோட மெயின் விஷயமே பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, அது கேமரா தான். அதை பத்தி சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி நெட்வொர்க் பத்தி பேசலாம். 11 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. Bluetooth 5.4 சப்போர்ட் கிடைச்சிரும். Wi-Fi 6 சப்போர்ட் இருக்கு. அண்ட் ஃபைனலி vivo V50 ல இல்லாத ஒரு விஷயம் இந்த ஃபோன்ல கொடுத்திருக்காங்க, NFC சப்போர்ட். எனக்கு NFC ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் NFC பத்தி எப்பவுமே பேசிட்டே இருப்பேன். நான் எப்பவுமே டேப் பே பண்ணிட்டே இருப்பேன். சோ யா, NFC சப்போர்ட் இஸ் குட். Thank you vivo. பை தி நான் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் பத்தி பேசலாம். மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஆர் குட், நல்ல குவாலிட்டியா தான் இருக்கு. ஆனா ஆடியோல ஒரு பெரிய செட் பேக்குங்க. LHDC LDAC சப்போர்ட் கொடுக்கல ப்ளூடூத்ல. ஹைரஸ் சப்போர்ட் இல்ல. அப்படின்னா நீங்க வந்து OnePlus ஓட TWS நத்திங் ஓட TWS இந்த மாதிரி TWS வாங்குனீங்கன்னா அதுல LHDC LDAC சப்போர்ட் இருந்தது. இன்ஃபேக்ட் ஹெட்ஃபோன்ஸ் கூட LDAC சப்போர்ட்டோட வரும். அந்த ஹெட்ஃபோன்லாம் வாங்குனீங்கன்னா இதுல வந்து you won't get the best output out of it. ஒர்க் ஆகும் obviously, பட் அதுல SBC இல்லனா AAC கோடிங் தான் நீங்க ஆகணும். Just not fun. So finally V60 ஓட கேமராஸ் பத்தி பேசலாமா? And compared to V50 இது கண்டிப்பா ஒரு பெரிய அப்கிரேடா தான் தெரியுதுங்க எனக்கு. ஏன் தெரியுமா? V60 ல உங்களுக்கு 50 MP Sony IMX766 சென்சார் கொடுத்திருக்காங்க பிரைமரி கேமரா. 50 MP Sony IMX 882 3x டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்திருக்காங்க. Yes, I am so happy. எனக்கு டெலிஃபோட்டோ ரொம்ப பிடிக்கும். 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கிடைச்சிரும் உங்களுக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து Samsung JN1 சென்சரோட 50 MP செல்ஃபி கேமரா கிடைச்சிரும் உங்களுக்கு. So cameras we are very happy with it. சூப்பரான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுங்க இந்த vivo V60. நீங்க பாத்தீங்கன்னா பிரைமரி கேமரா வச்சு எடுத்து நாங்க எடுத்துக்க எல்லா போட்டோஸ்லயும் உங்களுக்கு நல்ல டீடைல்ஸ் கிடைக்கும். HDR பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. லோ லைட்லயும் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷூட் பண்றதுக்கு தான் இந்த V60 ல யூஸ் பண்ண போறீங்க. நிறைய பேர் அதுக்கு தான் யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் அதுல உங்களுக்கு தாறுமாறான 3x டெலிஃபோட்டோல போர்ட்ரேட் கிடைச்சிருங்க. ஆஃப் கோர்ஸ் போர்ட்ரேட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஃபோக்கல் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. 23mm, 35mm, 50mm, 85mm அண்ட் இங்க பாருங்க 100mm.
5 ஃபோக்கல் லென்ஸ் இருக்கு. போர்ட்ரேட் குவாலிட்டி சொல்லவே வேண்டாம். விவோட போர்ட்ரேட் குவாலிட்டி இஸ் இன்சேன். அது மட்டும் இல்ல, ஜாயஸ் பார்ட்னர்ஷிப் கொடுத்திருக்கனால உங்களுக்கு வந்து 8 ஜாயஸ் மோட்ஸும் கிடைச்சிருங்க. பாத்தீங்களா, போகா மோட்ஸ். அண்ட் இந்த டிஃபரெண்ட் போகா மோட்ஸ் வச்சு எடுத்திருக்க போட்டோஸ் எல்லாம் பாருங்க. இட் லுக்ஸ் டேம் குட். பை தி வே, ஆரா லைட்டும் இருக்கு. ஸோ வித் தட் யூ கேன் ஃபிளாஷோட குவாலிட்டி வந்து இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக தோணுச்சு. இன்ஃபேக்ட் நிறைய பேர் நான் ஃபிளாஷ் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அவங்களுக்கு வந்து இந்த விவோட V60 ஃபிளாஷ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக பிடிக்க தான் போகுது. அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா இந்த X200 FE வந்து ஒரு ஃபீச்சர் கொடுத்திருந்தாங்க. 4 சீசன் போர்ட்ரேட்ஸ் சொல்லி ஒரு AI ஃபீச்சர் கொடுத்திருந்தாங்க. ஸோ நீங்க வந்து போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் 4 டிஃபரெண்ட் சீசன்ஸ் வந்து சைக்கிள் பண்ணிக்கலாம். இட் லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். பார்க்கறதுக்கே நல்லா இருக்குங்க போட்டோஸ். ஆக்சுவலி வெரி குட் கேமரா ஃபோன். 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் கேமரா நீங்க பார்த்தீங்கன்னா இட்ஸ் குட். 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் கேமரா மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் V50 50 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் கொடுத்திருந்தாங்க. இதையும் 50 கொடுத்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. 8 இஸ் ஆல்சோ ஃபைன். ஏன்னா இந்த 50 MP 3x டெலிஃபோட்டோ இருக்கு. ஆமாடா, ஐ அம் ரியலி ஹாப்பி வித் இட். என்ன குவாலிட்டி போட்டோஸ் இருக்குதுங்க. டேம் குட் ஸ்டஃப். அண்ட் ஏன் இவ்வளோ நல்லா இருக்குன்னா, இந்த 3x டெலிஃபோட்டோ உங்களுக்கு X200ல கொடுத்துருக்க 3x டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்கு. அவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஃபோனோட கேமரா வந்து உங்களுக்கு சென்சர் வந்து இதுலயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல சொல்லவே வேண்டாம், செல்ஃபி பர்ஃபார்மன்ஸ் விவோல தாறுமாறா இருக்குங்க. 50 MP செல்ஃபி கேமரா, நல்ல டீடைல்ஸ், நல்ல போர்ட்ரேட்ஸ், நல்ல HDR பர்ஃபார்மன்ஸ், நல்ல லோ லைட் பர்ஃபார்மன்ஸ். பட் ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வீடியோ ரெக்கார்டிங்ல மேபி 4K 60 FPS கொடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த கேமராலையும் உங்களுக்கு 4K 60 FPS கிடைக்க போறது இல்ல. பிரைமரி டெலிஃபோட்டோ அண்ட் செல்ஃபி கேமரால உங்களுக்கு 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் கிடைச்சிரும். அண்ட் அல்ட்ராவைட்ல வந்து 1080p 30 FPS தான் கிடைக்க போகுது. ஏன்னா ஆஃப் கோர்ஸ் 8 மெகாபிக்சல் சென்சர். ஆனா வீடியோ குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஸ்டெபிலைசேஷன் இருக்கு, நல்ல டீடைல்ஸ் இருக்கு, HDR நல்லா இருக்கு. ஓவரால் வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு. பட் 60 FPS இல்லாதது கொஞ்சம், இவ்வளோ நல்ல கேமரா செட்டப் கொடுத்துட்டு 4K 60 FPS கொடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்குங்க. பை தி வே, இன்னொரு புது ஃபீச்சர் என்ன கொடுத்திருக்காங்க, வெட்டிங் vlog ஃபீச்சர்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்க வெட்டிங்ல வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்றீங்கன்னா அதை வந்து ஸ்டிச் பண்ணி நீங்க டிஃப்ரெண்ட் ஃபுட்டேஜஸ் ஸ்டிச் பண்ணி ஒரு ஆட்டோமேட்டிக்கா அது vlog கிரியேட் பண்ணிரும் யூசிங் AI. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே, ஃபைனலி சாஃப்ட்வேரை பத்தி பேசலாமா? இதை பத்தி அதிகமா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. FunTouch 15 பேஸ்ட் ஆன் Android 15 தான். ஆனா ஒரு விஷயம் நல்லது பண்ணிருக்காங்க. என்னன்னா, விவோ வந்து 4 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பாங்கன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. 4+6 instead of 3+4. லாஸ்ட் இயர் 3+4 தான் கொடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் 4+6 கொடுக்குறாங்க, which is very nice. So FunTouch 15ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கிடைச்சிரும். கால் ரெக்கார்டிங் இருக்கு, ஸ்பிளிட் ஸ்கிரீன் கிடைச்சிரும், இந்த ஸ்மார்ட் சைட் பார் எல்லாமே இருக்கு. பட் UI கொஞ்சம் டேட்டடா இருக்கு. டிசைன் பெட்டரா இருந்திருக்கலாம். கிளான்ஸ் இன்டிகிரேஷன் போட்டிருக்காங்க. நிறைய ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ்ல இருக்கு, அன்வான்டட் ப்ளோட்வேர் ஆப்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்களா, கேம்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கொடுக்காம இருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். கிளீனா இருக்கும்ல. கொஞ்சம் பிரீமியமான ஃபோன் வாங்கும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா AI ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும் நிறைய. ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃப் கோர்ஸ் சர்க்கிள் டு சர்ச் ஜெமினி சப்போர்ட்லாம் இருக்கு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த AI இரேசர் ஆப்ஷன், ரிஃப்ளெக்ஷன் இரேசர் ஆப்ஷன் அதெல்லாம் இருக்கு கண்டிப்பா. அண்ட் ஒர்க்ஸ் ரியலி வெல். அப்புறம் AI இமேஜ் எக்ஸ்பாண்டர், AI ஸ்மார்ட் கால் அசிஸ்டன்ட் அண்ட் AI கேப்ஷன்ஸ் 2 புது ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. பட் FunTouch எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம் எனக்கு தோணுது. அது எப்பவுமே நான் சொல்றது தான். ஹோப்ஃபுல்லி FunTouch 16ல இந்த சேஞ்சஸ்லாம் கொண்டு வருவாங்க விவோ. அண்ட் அந்த அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பா இந்த V60லயும் கிடைச்சிரும். சோ அதை நம்பி நீங்க வாங்குனீங்கன்னா then you will get a good experience with this, especially cameras. So finally vivo V60 நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37,000 ரூபீஸ்க்கு ஸ்டார்ட் ஆக போகுது for the base variant. அதுக்கு மேல தான் உங்களுக்கு வந்து மற்ற வேரியன்ட்ஸ்லாம் கிடைக்க போகுது. அண்ட் 37,000 ரூபீஸ்க்கு இந்த ஃபோன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கேமரா ஃபோக்கஸ்ட், எக்ஸ்ட்ரீம்லி கேமரா ஃபோக்கஸ்ட் ஃபோன்னு சொல்லலாம். நல்ல போட்டோஸ் எடுக்குதுங்க. என்கிட்ட நிறைய பேர் இன்க்ளூடிங் பிராண்ட்ஸ், இன்க்ளூடிங் அனலிஸ்ட்லாம் நான் அவங்கள்ட்ட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கன்சியூமர் வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ல போய் ஃபோன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டிசைனை பார்க்குவாங்களாமா இந்த மாதிரி. ஸோ டிசைனை பார்க்கும்போது V60 ஃபேண்டாஸ்டிக். அடுத்து கேமரா எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்களாமா. ஸோ கேமரா எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது வெரி குட். இந்த 2 மெயின் ஃபோக்கஸோட செஞ்ச இந்த V60 வந்து ஒரு அப்கிரேடாக தான் தெரியுது எனக்கு கம்பேர்ட் டு V50. ஸோ ஆஃப்லைனில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதில் வந்து டிஸ்கவுண்ட், சேல்ஸ், ஃப்ரீபீஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதில் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 12 to 56 GB வேரியன்ட் வாங்கிக்கோங்க. அது வந்து கிட்டத்தட்ட 37,000-38,000 ரூபீஸ்க்கு வந்துச்சுன்னா இட்ஸ் டோட்டலி ஒர்த் த மணி. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா then it will be obviously not worth it. பட் ஒரு 38,000-40,000 ரூபீஸ்க்குள்ள 12 to 56 GB வேரியன்ட் will be worth it. ஸோ இதாங்க எங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் த விவோ V60. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிளஸ் இதோட கேமரா டெஸ்டிங் வித் அதர் ஃபோன்ஸ் நாங்கள் கண்டிப்பாக பண்ணதான் போறோம். ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுகைகளுக்கு Trakin Tech தமிழ்.